வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்குறோம்னா, இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் செகண்ட் ஓடிஐ மேட்சஸ் நேற்று நடைபெற்றுச்சுங்க. இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல டாஸ் ஜெயிச்ச சவுத் ஆஃப்ரிக்கா அணி பவுலிங் போகிறதா டிசைட் பண்ணியிருந்தாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா, இந்தியன் டீமில் வந்து புதுசாக சில மாற்றங்களை கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நாளாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த சஞ்சு சாம்சன் மறுபடியும் டீமில் இணைஞ்சிருந்தாங்க. இந்த மேட்ச்ல அவருக்கு வாய்ப்பும் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியா முதல்ல பேட் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்ல பயங்கரமாக பேட்டிங் பண்ண முடியலங்க. நம்ம ருத்ராஜ் கைக்வாட் ஓப்பனிங் தன்னோட விக்கெட் எடுத்திருப்பாரு. சாய் சுதர்சன் மட்டும் ஒரு பக்கம் நிதானமாக ஆனார். மற்ற பிளேயர்ஸ்லாம் தன்னோட பேட்டிங்ல ரொம்ப சொதப்பிட்டாங்க. யாருமே சூப்பரா ப்ளே பண்ணல. கேப்டனா இருக்கக்கூடிய நம்ம கேஎல் ராகுல் மட்டும் கொஞ்சம் நிலைத்து நின்று ஆடி அவர் ஒரு அரை சதத்தை அடிச்சிருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் நல்லா ஆடுவார்னு நினைச்ச நேரத்தில் சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த பர்கர் அப்படிங்கிற பவுலர் வந்து சூப்பரா பவுலிங் போட்டு அவரோட விக்கெட்டை எடுத்திருப்பாரு. சாய் சுதர்சனும் வந்து பார்த்தீங்கன்னா 62 ரன்கள் அடிச்சிருந்த நிலையில் அவரும் தன்னோட விக்கெட்டை இழக்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 211 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்திருப்பாங்க. ஸோ 212 ரன்கள் அடிச்ச வெற்றிங்களை கூட சவுத் ஆப்பிரிக்காவோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கூட ரேசா ஹென்ட்ரிக்ஸும் டோனியும் பயங்கரமாக இறங்கியிருப்பாங்க. ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணாங்க. அவங்களோட விக்கெட் எடுக்கவே இந்தியா வர முடியல. ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டோனி டி அப்படிங்கிற பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா 119 ரன்கள் அடிச்சு கடைசி வரைக்கும் தன்னோட விக்கெட்டை இழக்காம இருந்திருப்பாங்க. ரேசா ஹென்ட்ரிக்ஸ் டீசெண்டாக ப்ளே பண்ணி 52 ரன்கள் அடிச்சிருப்பாரு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா இந்த மேட்ச்ல வெறும் 42.3 பந்து வீச்சுகளை 215 ரன்கள் அடிச்சு ஈஸியாக இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணியிருப்பாங்க. வெறும் 2 விக்கெட்டுகள் மட்டும் இழந்திருப்பாங்க. ஸோ இதனால நடைபெற்ற 2 ஓடிஐ மேட்ச்ல முதல் மேட்ச் இந்தியாவும், ரெண்டாவது மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்காவும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த நடைபெற போட்டி வந்து மிக முக்கியமான ஒரு போட்டியா இருக்கு. ஸோ இந்த சீரீஸை இந்தியா ஜெயிப்பாங்களா இல்லை சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிப்பாங்களான்னு பார்க்கறது ரொம்ப ஆர்வமா எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னென்ன நினைக்கிறீங்க? நடைபெற போகிற 3வது ஓடிஐ போட்டியில எந்த டீம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.